நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அநீதி நிறைந்த உலகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுத்துவிடும். நம்மளுடைய நற்குணாதிசயங்கள் நம்மளுடைய வார்த்தைகளை பொறுத்தே இருக்கிறது. வார்த்தை நம்முடைய நாவிலிருந்து சுத்தமாய் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய இருதயமும் சிந்தனையும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாக நீதியாக இருக்கும் பொழுது, அல்லது கர்த்தர் பார்க்கிற மாதிரி இருக்கும் பொழுது, நம்முடைய வார்த்தைகள் அநேகரை சந்தோஷப்படுத்தும். நம்முடைய வார்த்தைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாகவே தான் இருக்கும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரச்சனை பண்ணுகிறவர்கள் அல்ல, கோபப்பட்டு கடினமான வார்த்தைகளை பேசுபவர்கள் அல்ல, சமாதானமான வார்த்தைகளை பேசுபவர்களை தான் தேவன் விரும்புகிறார். நம்மளுடைய வார்த்தையில் கவனமாக இருப்போம். கடினமான வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து புறப்படாதபடி காத்துக்கொள்வோம். கர்த்தரே நமக்கு உதவி செய்வார்.